டெஸ்ட் 2023க்கான மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மனத்திறன் தேர்வுக்கான விடைகளை பார்க்க போறோம். பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் எழுத்துக்களை கண்டுபிடிக்கவும். 720, 120, 24, 6, 2, 1. இங்க இருந்து பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இங்க இருந்து பாருங்க. வலது பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். 1 2ஆல பெருக்கியிருக்காங்க, 2 3ஆல பெருக்கியிருக்காங்க, 3 4ஆல பெருக்கியிருக்காங்க, 4 5ஆல பெருக்கியிருக்காங்க, 5 6ஆல பெருக்கியிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. 6ஆல வகுத்திருக்காங்க, 5ஆல வகுத்திருக்காங்க, 4ஆல வகுத்திருக்காங்க, 3ஆல வகுத்திருக்காங்க, 2ஆல வகுத்திருக்காங்க. அப்படின்னா அடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? 1ஆல வகுத்திருக்கணும் இல்லையா? 1 1ஆல வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். 77 பாருங்க. 3, 4, 12, 39, 103 அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சீரியஸ்ல நீங்க இந்த இடைவெளிக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. 4ல 3 கழிச்சீங்கன்னா 1, 12ல 4 கழிச்சீங்கன்னா 8. இங்க பாருங்க 9, 9ல 2 போனா 3, 3ல 1 கழிச்சீங்கன்னா 2, 27. இங்க கழிச்சீங்கன்னா 13ல 9 கழிச்சீங்கன்னா 4, 9ல 3 கழிச்சீங்கன்னா 6. இதை பார்த்ததும் உங்களுக்கு தோணணும், இது கன எண்கள். இது 1ன் கணம், 2ன் கணம், 3ன் கணம், 4ன் கணம். அடுத்து 5ன் கணம் 125 103ஓட கூட்டியிருப்பாங்க. கூட்டினீங்கன்னா 8, 2, 2 228. 78வது வினா பாருங்க. 0, 2, 5, 10, 17, 28 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே அதையே பண்ணுங்க. 0க்கு 2க்கு இடைவெளி 2, 2க்கு 5க்கும் 3, 5க்கு 10க்கும் 5, 10க்கும் 17க்கும் 7, 17க்கும் 28க்கும் 11. அப்படின்னா இங்க என்ன இருந்திருக்கும்? இந்த எண்களை பார்த்ததும் உங்களுக்கு தெரியணும், இதெல்லாம் பகா எண்கள் இல்லையா? 11க்கு அடுத்த பகா எண் 13, 28ஓட 13 கூட்டிக்கணும். 28 10 38, 3 41. விடை 2. 79, 0, 6, 24, 60, 120, 210. இங்கே அதே மாதிரி நீங்க வித்தியாசம் கண்டுபிடிங்க. 0க்கும் 6க்கும் 6, 6க்கும் 24க்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்கன்னா 18, 24க்கும் 60க்கும் 6, 3. இங்க 60, இங்க 0, 9, 90. நீங்க பாருங்க, இது ஓராறு 6, இது ஓராறு 6, 3 18, 6 36. பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட்ல ஒரு தடவை 6, அத 3ஆல பெருக்கிக்காங்க, 3 18. அடுத்து 6 6ஆல பெருக்கிருக்காங்க, 6 36. 10 தடவை பெருக்கிருக்காங்க 60, 15 தடவை பெருக்கிருக்காங்க. பாருங்க, 3 3ஆல பெருக்கிருக்காங்க, அதாவது 3 கூட்டி அதால பெருக்கிருக்காங்க 6, 4 கூட்டி அதால பெருக்கிருக்காங்க 6. அடுத்து 5 கூட்டி 15, 15க்கு 90. அப்ப எத்தனைய கூட்டி இருப்பாங்க? 6 கூட்டி இருப்பாங்க இல்லையா? அப்படின்னா என்ன வரணும்? 21. 21 into 6 126. இதுதான் 210ஓட கூட்டி இருப்பாங்க. கூட்டி பாருங்க. 6, 3, 3, 336. 80. இந்த நம்பரை பாருங்க. 3, இங்க 9, நடுவுல 27. 9, 27. 7, 3, 7, 3, 21. 4, 6, 4, 6, 24. ஆன்சர்ல 2 எண்களுக்கு 24 இருக்கு. அப்ப எதை போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க. சி, டியை விட்டுட்டு இ, எஃப் விட்டுட்டு ஜி. இங்க டி, ஈய விட்டுட்டு இங்க என்ன போட்டிருந்திருக்கணும்? எஃப் போட்டிருந்திருக்கணும். ஆன்சர் 24 எஃப். 81வது வினா பாருங்க. ஒரு படம் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நடுவுல நமக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கு. 36, 25, 64, 121. இது 6ஓட ஸ்கொயர், இது 5ஓட ஸ்கொயர், இது 8ஓட ஸ்கொயர், இது 11ஓட ஸ்கொயர். இந்த 3 எண்கள்ல இருந்தும் தான் இது வந்திருக்கணும் இல்லையா? இந்த 3 எண்கள்ல இருந்து இந்த 5 ஸ்கொயர் எப்படி வந்திருக்கும்னு பாருங்க. 3, 7, 10, 5, 15. 15 3ஆல வகுத்தீங்கன்னா 5, 5 ஸ்கொயர் பண்ணி 25.
இங்க அதே மாதிரி 11 7 18 அதை 3ஆல வகுத்தீங்கன்னா 6 6 ஸ்கொயர் பண்ணி 36. அதே மாதிரி தான் எல்லாம் போட்டிருப்பாங்க. இங்க வந்தீங்கன்னா இந்த மூணையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வருது? 11 வந்திருக்கணும். அதாவது இந்த மூணையும் கூட்டி 3ஆல வகுக்கும் போது 11 வந்திருக்கணும். அப்ப மூணையும் கூட்டும் போது உங்களுக்கு 33 இருந்திருக்கணும். இத கூட்டினீங்கன்னா 31 வருது இல்லையா? அதனால இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும்? 2 இருந்திருக்கும். 82வது வினா பாருங்க. 4 இங்க 16 27 இங்க 3 நடுவுல 13. எப்படி வந்துச்சு பாருங்க. இந்த 16 அந்த பக்கம் இருக்க 4ஆல வகுத்துருங்க. உங்களுக்கு 4 கிடைக்கும். 27 3ஆல வகுத்துருங்க. 9 கிடைக்கும். 9 4ஐயும் கூட்டி 13. அதேதான் இங்கேயும் 42 7ஆல வகுத்துருங்க. 6 65 13ஆல வகுத்துருங்க. 5 6 5 11. 81 9ஆல வகுத்துருங்க. 9 27 3ஆல வகுத்துருங்க. 9 9 9 18. விடை 3. 83வது வினா பாருங்க. பிகே டிபி ஜிடி பிஒய் அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க பி சிய விட்டுட்டு டி போட்டிருக்காங்க. சிய விட்டுட்டு டி போட்டிருக்காங்க. இஎஃப் 2 நம்பரை விட்டுட்டு ஜி. ஹெச் ஐ ஜேவை விட்டுட்டு என்ன போட்டிருப்பாங்க? கே போட்டிருப்பாங்க. அடுத்து இங்க வாங்க கே. கேல இருந்து பிக்கு எவ்வளவு எண்களை இடையில விட்டுருக்காங்க பாருங்க. கேக்கு அப்புறம் எல் எம் என் ஓ 4 எண்களை விட்டுருக்காங்க. அடுத்து பில இருந்து டிக்கு பாருங்க. கியூ ஆர் எஸ் டி 3 எண்களை விட்டுருக்காங்க. அப்ப 2 எண்களை விட்டுருக்கணும் இல்லையா? யூ விய விட்டுட்டு டபிள்யூ. அதனால 2. இது பாருங்க இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. பார்த்தாவே தெரியும். பிக்கு அடுத்து 2 கியூ இருக்கணும். கியூக்கு அடுத்து என்ன இருக்கணும்? ஆர் இருக்கணும். கியூக்கு முன்னாடி பி இருக்கணும். ஓகேங்களா? இப்ப கியூ எப்படி வரணும்? 2 தடவை சேர்ந்துதான் வரணும். கியூக்கு அடுத்து என்ன இருந்திருக்கணும்? ஆர் இருந்திருக்கணும். ஆர்க்கு அடுத்து பி தான் இருந்திருக்கணும். அதனால இந்த இடத்துல கண்டிப்பா ஆர். ஆர்க்கு அடுத்து என்ன இருந்திருக்கணும்? பி. ஆர் பி. பிக்கு அடுத்து என்ன இருந்திருக்குது? கியூ. 2 தடவை கியூ. அதனால இந்த இடத்துல கியூ. 2 தடவை கியூ இருக்கு இல்லையா? அப்படின்னா அடுத்து என்ன? ஆர். ஆர் பி கியூ ஆர். ஒரு குறியீட்டு முறையில் 1 2 3 என்பது ஸ்மார்ட் ஒர்க் பேஸ் எனவும் 3 4 5 என்பது ஸ்டடி வெரி ஸ்மார்ட் எனவும் 5 1 6 என்பது ஸ்டடி அண்ட் ஒர்க் எனவும் பொருள் தருமாயின் அண்ட் என்பதற்கான குறியீடு. நீங்க பாருங்க இந்த 2லயும் 3 இருக்கு இல்லையா? அப்படின்னா இந்த 2லயும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் இருக்கு. அப்ப 3ங்கிற எண் எதை குறிக்குது? ஸ்மார்ட்டை குறிக்குது. அடுத்து இதையும் பாருங்க. 3 4 5 இங்க 5 1 6. 5 இருக்கு இல்லையா? 2க்கு பொதுவா. இந்த 2லயும் பொதுவா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி இருக்கு. அப்ப ஸ்டடிங்கிறத 5 குறிக்குது. 1வது இருக்கிறதையும் கடைசியில இருக்கிறதையும் பாருங்க. 5 1 6 1 2 3. இந்த 2க்கும் ஒரே மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா ஒர்க் இருக்கு. ஒர்க்குங்கிறது அப்படின்னா எதை குறிக்குது? 1 குறிக்குது. அண்ட் அப்ப எதை குறிக்குது அப்படின்னா 6 குறிக்குது. 86 ஒரு குறியீட்டு முறையில் Z சமம் 52 மற்றும் தமிழ் 110 மேத்ஸ்ங்கிறது எதை குறிக்குதுன்னு கேக்குறாங்க. Z 52 Zங்கிறது 26வது எழுத்து இல்லையா? அதை 2ஆல பெருக்கி 52. அதே மாதிரி ஒரு லெட்டரும் எத்தனையாவது எழுத்தை குறிக்குதோ அதை 2ஆல பெருக்கி ஆன்சர் போட்டிருக்காங்க. அதனால நாம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஏபிசிடி எழுதி அதற்கான எண்களையும் கீழே எழுதிக்கணும். பாருங்க தமிழ்ல டீங்கிறது 20, ஏ A1 எம் 13, ஐங்கிறது 9, எல்லுங்கிறது 12. எல்லாம் கூட்டிக்குவோம். 9 10 15 மீதி 1 4 1 5 55. 55 2ஆல பெருக்கிக்கிறோம். தமிழ்ங்கிறது 110 குறிக்குது. அடுத்து மேத்ஸுக்கு எம்முக்கு 13, ஏங்கிறது 1, டீங்கிறது 20, ஹெச் 8வது லெட்டர், எஸ் எத்தனாவது லெட்டர்? 18வது லெட்டர். கூட்டுங்க 8 8 16 20 20க்கு 0 மீதி 2. 2 8 16 24 24 8 16 24 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
3 4 5 1 6 60. 60 2ஆல பெருக்குனா 120. இது பாருங்க, சிவப்பு என்பதை நீலம் எனவும், நீலம் என்பதை வெள்ளை எனவும், வெள்ளை என்பதை கருப்பு எனவும், கருப்பு என்பதை இளஞ்சிவப்பு எனவும், இளஞ்சிவப்பு என்பதை ஆரஞ்சு எனவும் அழைத்தால் பாலின் நிறம் வெள்ளை இல்லையா? வெள்ளையை நாம் என்னன்னு சொல்லுவோமா? கருப்புன்னு சொல்லுவோமா? கருப்பு. 88. எல் என்பதை பெருக்கல் எனவும், எம் என்பதை வகுத்தல் எனவும், பி என்பதை பிளஸ், கியூ என்பதை மைனஸ் எனவும் கொண்டால் 8m 16l 6p 2q 5 என்பதன் மதிப்பு 8m. mங்கிறது என்ன? நமக்கு வகுத்தல். அதனால இங்க வகுத்தல் 16 l. lங்கிறது என்ன? பெருக்கல். அதனால இந்த இடத்துல பெருக்கல் 6. அடுத்து p. p என்பது பிளஸ். அடுத்து 2. அடுத்து q. q என்பது மைனஸ் 5 ஈக்குவல் டு போர்ட் மாஸ்டர் ரூல் அப்ளை பண்ணுவோம். 8 16 பெருக்கல் 6 கூட்டல் 2 கூட்டல் 2 மைனஸ் 5 அடிச்சுக்குவோம். 1 8 8 2 8 16 1 2 2 3 2 6 3 கூட்டல் 2 5 5ல 5 கழிச்சா 0. ஸ்கொயர் ஏரியா, அதாவது ஏரியாவுடைய அலகு ஸ்கொயர். அது கியூப். கியூப்ங்கிறது வால்யூமோட அலகு. 90. 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் 9ஆல் வகுபடாத ஆனால் 36ஆல் வகுபடாத 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் 9ஆல் வகுபடக்கூடிய ஆனால் 36ஆல் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை. 1 முதல் 100 வரைக்கும் 11 எண்கள் 9ஆல் வகுப்படும் இல்லையா? 9 9ல ஆரம்பிச்சு 11 9 99 வரைக்கும் 11 எண்கள் 9ஆல் வகுப்படும். அதுல 36ம் 72 மட்டும் 36ஆல் வகுப்பட்டுரும். இந்த ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா மீதி 9 எண்கள் 9ஆல் வகுப்படக்கூடிய ஆனால் 36ஆல் வகுப்படாத எண்கள். கொடுக்கப்பட்ட படங்களிலிருந்து பின்வரும் தொகுப்பிற்கு இயைந்த படத்தினை தேர்வு செய்க. அசமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம், முக்கோணம். முக்கோணத்துல 2 வகைதான், அசமபக்கம், செங்கோண முக்கோணம் இல்லையா? இதுல அப்படின்னா முக்கோணத்துக்குள்ளதான் அந்த ரெண்டும் இருக்கணும். முக்கோணத்துக்குள்ளனா இந்த 2ல ஒண்ணு. இதுல ஒண்ணே ஒண்ணு வெட்டுமா? அதாவது அசமபக்க முக்கோணங்கள் செங்கோண முக்கோணங்களாக இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அதனால படம் இப்படி இருக்கும். ஆன்சர் 92. ஒரு குறிப்பிட்ட வரிசையில் உள்ள மாணவர்களில் கார்த்திக் என்பவர் இருமுனைகளிலும் 11வது இடத்தில் இருக்கிறார். இங்க இருந்து அவர் 11, இங்க இருந்து 11. அப்ப இங்க 10 பேர், இங்க 10 பேர், இவரோட சேர்த்து 21. ஒரு ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் அம்மாதத்தில் எத்தனை திங்கள் கிழமைகள் வரும்? ஆகஸ்ட் மாசத்துக்கான காலண்டரை நம்ம போடுவோம். அவங்க சொல்லியிருக்காங்க 25ஆம் தேதி வியாழக்கிழமை அப்படின்னு. வியாழன்ல ஆரம்பிச்சுக்கோங்க. 25. வியாழன், வெள்ளி, சனி, இங்க புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறு. 25 26 27 28 29 30 31. 25க்கு முன்னாடி போடுங்க. 24 23 22 21. எத்தனை திங்கக்கிழமை இருந்துச்சுன்னு தான் கேட்டிருக்காங்க. திங்கக்கிழமையை நிரப்புங்க. 22 7 நாள் முன்னாடி 15 திங்கக்கிழமை, 15க்கு 7 நாள் முன்னாடி 8ஆம் தேதி திங்கக்கிழமை, அதுக்கு முன்னாடி 1ஆம் தேதி திங்கக்கிழமை. 1 2 3 4 5 5 திங்கக்கிழமைகள் இருந்துச்சு. அன்பு என்பவர் ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி அந்த பெண் என்னுடைய அம்மாவின் பேரனின் மனைவி என்கிறார். அந்த பெண்ணிற்கு அன்பு என்ன உறவு? அன்பு போட்டுக்குவோம் முதல்ல. அன்பு பிளஸ் ஆண். இப்ப அவங்களுடைய அம்மா வரையிறோம். அம்மாவுக்கு மைனஸ் போட்டுக்கலாம். அவங்க அம்மாவை காட்டி அந்த பெண் என் அம்மாவின் பேரனின் மனைவி. அம்மாவின் பேரன்னா இவருடைய குழந்தையா இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இவருடைய சிஸ்டர் யாராவது இருந்து அவங்க குழந்தையா அந்த பெண். 2 சான்ஸ் இருக்கு. ஒண்ணு அவருடைய பையனுடைய மனைவியா இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருடைய சகோதரியினுடைய பையனுடைய மனைவியா இருந்திருக்கலாம். இப்ப பாருங்க, இப்போ இந்த பெண்ணுக்கு இவர் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் அவர் பையனுடைய மனைவியா இருந்திருந்தா இவர் அந்த பெண்ணுக்கு மாமா. இல்ல அவர் சிஸ்டரோட
பையனோட மனைவியா இருந்திருந்தா அவர் பெரியப்பா, சித்தப்பா அந்த மாதிரி வரும். அந்த ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால நம்ம மாமனாருங்க ஆப்ஷனை எடுத்துக்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணம் கிராமத்தை குறிக்கிறது. இந்த முக்கோணம் கிராமத்தை குறிக்கிறது. சதுரம் வேலையில்லா பெண்களை குறிக்கிறது. வட்டம் படித்த பெண்களை குறிக்கிறது. எனில் படித்த வேலையில்லாத பெண்கள். படித்த பெண்கள் வட்டத்துக்குள்ள இருக்காங்க. வேலையில்லாத பெண்கள் சதுரத்துக்குள்ள இருக்காங்க. வட்டத்துக்குள்ளே சதுரத்துக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னா இ அண்ட் எஃப் இருக்காங்க. 1 96 எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு எண்ணி சொல்றதுதான். இந்த குட்டி முக்கோணத்தெல்லாம் எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அடுத்து சேர்த்து எண்ணுங்க. 1 2 3 இங்க 1 4. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 16. கொடுக்கப்பட்ட படத்தின் விடுபட்ட பகுதியை கண்டுபிடிக்கவும். நமக்கு நல்லா தெரியுது இப்படி இருக்கிற கோடு. அப்புறம் இதுல நடுவுல டபுளா இருக்கணும். இது சிங்கிளா இருக்கணும். நடுவுல டபுளாவும் கிடைமட்டமா சிங்கிளாவும் இருக்கிறது 4. வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். நீங்க பாருங்க வெளியே சதுரம், உள்ள இருக்கிறது ரெண்டும் ஒரே ஃபிகர் தான் தலைகீழ இருக்கு. இங்க அதே மாதிரி வெளியே வட்டம், உள்ள இருக்கிறது ரெண்டும் ஒரே ஃபிகர் தான் தலைகீழ தான் இருக்கு. வெளியே முக்கோணம், உள்ள இருக்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இதுதான் வேற மாதிரி இருக்கு. 99 கொடுக்கப்பட்ட படங்களை தொடர்ந்து வர வேண்டிய படங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது சைடுல இருக்க கீழே லெஃப்ட்ல மறுபடியும் இதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த வட்டத்தை எடுத்துக்கோங்க. இந்த வட்டம் இங்க இருந்த வட்டம், கீழே இருந்த வட்டம் லெஃப்ட்ல வந்துச்சு, சைடுல வந்துச்சு, மறுபடியும் கீழே தான் வரும். வட்டம் கீழே இருக்கணும், சதுரம் சைடுல இருக்கணும். அடுத்து இந்த கோடு பாருங்க, லெஃப்ட்ல இருந்துச்சு, சைடுல வந்துச்சு, கீழே வந்துச்சு, மறுபடியும் லெஃப்ட்ல தான் வரணும். ஓகேங்களா? அடுத்து நடுவுல பாருங்க, முதல்ல ஒண்ணுமே இல்ல, அப்புறம் ஒரு வட்டம் வந்துருச்சு, அப்புறம் வட்டத்துக்குள்ள சதுரம் வந்துச்சு. லெஃப்ட் சைடுல என்ன வருதோ அது உள்ள வந்துருது. லெஃப்ட் சைடுல சதுரம் வந்துச்சு, அது உள்ள வந்துச்சு. இப்ப லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு? கோடு. அது உள்ள வந்துடணும். அப்படின்னா எது ஆன்சர்? 3. கண்ணாடி பிம்பம் கேட்டிருக்காங்க. கண்ணாடி பிம்பம்னா அது அப்படியே கண்ணாடியில பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் இல்லையா? நன்றி மாணவர்களே.